Hi friends, welcome to Cuisine Vino. நம்ம வந்து இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷல் வீடியோஸ் அதில் வந்து இன்னைக்கு நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து பவுடராக பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு நிறைய டிஷ்க்கு, அதாவது நம்ம ஒரு தந்தூரி பண்ணுறோம், இல்லைன்னா ஒரு ஃப்ரைட் சிக்கன் பண்ணுறோம், இல்லை நிறைய டிஷ்க்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போ நம்ம பீஸா பண்ணுறப்போ பீஸா சாஸ் பண்ணுறதுக்குன்னு நிறைய ஐட்டம்ஸ்க்கு நம்ம க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணலாம். கடையிலையும் கிடைக்கிது, பட் கொஞ்சம் கூட விலை இருக்கும். நம்ம வந்து வீட்டிலே செஞ்சோன்னா சுத்தமாக அவ்வளோ நம்ம சுகாதாரமாக நம்ம செஞ்சு நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு நல்லா ஷெல்ஃப் லைஃப் வந்து 1 வருஷம் வரைக்கும் கூட இருக்கும். நல்லா ஏர்டைட் டப்பாவில் போட்டுச்சிங்கன்னா ஷெல்ஃப் லைஃப் 1 வருஷம் கூட இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வெயிலில் வந்து உங்களுக்கு நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அந்த வெயிலில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வருஷம் பூரா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவை என்ன சொல்ல போகிறேன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் இந்த வீடியோ கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களோட ஒவ்வொரு லைக், கமெண்ட், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒவ்வொருத்தருமே எங்களுக்கு ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட ஆல்ரெடி நான் வந்து இந்த பவுடர் இருக்கிறதுனால உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 4 வெங்காயம் இது மாதிரி தின் ஸ்லைஸாக நீங்கள் உங்ககிட்ட வந்து சீவுற கட்டு இருந்ததுன்னா அந்த மாதிரி நீங்கள் சீவி வச்சுக்கோங்க. அதே போல் இதுவும் தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி வந்து நிறைய ஈடு காணும். ஸோ உங்களுக்கு நிறைய டொமேட்டோ இப்போ நீங்கள் மேகி பவுடர் எப்படி தயாரிக்கிறது நம்ம சேனல்லே ஒரு லிங்க் இருக்குது. அதை நீங்கள் போய் பாருங்கள். வீடியோ இருக்குது ஆல்ரெடி, அந்த வீடியோவில் பாருங்கள். நான் வந்து மேகி பவுடரில் வந்து டொமேட்டோ பவுடர், ஜிஞ்சர் பவுடர் அதெல்லாம் நிறைய யூஸ் பண்ண வேண்டியது, கார்லிக் பவுடர்லாம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ அது இல்லாதவங்க வந்து அதை அரைச்சி யூஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் எண்ணெய் யூஸ் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி பவுடர் பண்ணிவிட்டா நீங்கள் அந்த நூடுல்ஸ் பண்ணிவிட்டு, நான் ஒரு நூடுல்ஸ் எப்படி பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன், ப்ளஸ் அது மசாலா மேக்கிங்கும் போட்டிருக்கேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணலாம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு வந்து இந்த மாதிரி டொமேட்டோ பவுடர் இதெல்லாம் தேவைப்படும். இது வந்து பூண்டு, இது நல்லா இது மாதிரி இந்த சைஸ் பூண்டு இது வந்து 2 பெரிய சைஸ் எடுத்துருக்கேன். அதை எல்லாத்தையும் உரித்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கலகலன்னு செஞ்சு நல்லா காஞ்சிட்டு ஒரு 3 நாள் காய வச்சு எடுக்கணும். எல்லாமே அப்போ தான் நல்லா உங்களுக்கு வந்து அரைப்படும். டொமேட்டோ பவுடர் என்கிட்ட நிறையா இருக்குது, அதனால நான் வந்து கொஞ்சமாக உங்களுக்காக பண்ணி காட்டியிருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 4 இவ்வளோ பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 4 தக்காளி, ஒரு 2 பல், இந்த சைஸில் இருக்க 2 பல் பூண்டு, பல்லில் 2 பெரிய சைஸ் பூண்டு, அதுக்கப்புறம் ஜிஞ்சரை வந்து நீங்கள் நல்லா துருவி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நாரதமாக இருக்கும். பட் நம்ம வந்து எல்லாமே அரைச்சிட்டு சளிச்சிட்டு தனித்தனியாக டப்பாவில் நம்ம கொட்டி வைக்க போகிறோம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இது நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக கம்மியான அமௌண்ட்டில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இது நிறைய யூஸ் ஆகும். அடிக்கடி நீங்கள் சிக்கன் நூடுல்ஸ்க்கு நிறைய ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 1 கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம், அதே மாதிரி பூண்டு 1 கிலோ, நிறைய இஞ்சி அப்படின்றத எல்லாமே இது மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் நல்லா காய வைங்க. ஜிஞ்சரை துருவி போட்டிங்கன்னா காற்றுல பறந்துடும். ஸோ நீங்கள் வந்து நாள் இதாகும், ட்ரை ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் பறக்கும். ஸோ இதெல்லாத்தையும் வரிசையாக வச்சுட்டு நீட்டமாக ஒரு மாடியில் காய வச்சுட்டு மேலே வந்து ஒரு மெல்லிஸ் துப்பட்டா இல்லை மெல்லிஸ் புடவையால் 4 பக்கம் மூடி வச்சு வெயிட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது பறக்காது. நல்லாவும் காஞ்சிரும். வெயில் நல்லா உள்ளே உருவி காய வச்சிரும். இப்போ நான் அதை பொடி பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உடையுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். நான் இப்போ ஒன்றையும் பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது ஃபஸ்ட்டு நான் வந்து பூண்டை வந்து நான் வந்து நுணுக்கிட்டு இது பண்ணுறேன். ரொம்ப கிரைன்ஸ் இருந்ததுன்னா இன்னொரு தடவை நல்லா சுற்றிக்கோங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் ரொம்ப இதாக இருக்குது, சங்க்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அதை சளிச்சு எடுத்து வச்சுட்டு திரும்பவும் போட்டு அதை தனியாக போட்டு நீங்கள் நுணுக்கிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதை சுற்றிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக பூண்டு பொடி ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு நிறையா வேணும், நீங்கள் நிறையா பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு உங்கள்கிட்ட இல்லாத சமயத்தில் இது மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதை கூட நீங்கள் வந்து மேரினேஷனாக யூஸ் பண்ணலாம். இது மேகி பவுடர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் நுணுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் நான் பவுடர் பண்ணிட்டேன். இது வந்து ஜிஞ்சர் பவுடர் நான் போட்ட அமௌண்ட்டுக்கு இவ்வளோ தான் வரும். ஸோ உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் நிறையா பண்ணி வச்சுக்கலாம். நல்லா அரைச்சோன்னு இல்லை, நல்லா டைட்டான டப்பாவில் இந்த மாதிரி டப்பா, எந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா. இது டொமேட்டோ பவுடர் 4 தக்காளிக்கு எனக்கு இவ்வளோ தான் வந்துச்சு. அதே போல் இது வந்து வெங்காய பவுடர்
உங்களுக்கு வெங்காய பவுடர் அரைச்சோன்னா ஒயிட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இன்னுமே லாங் லைஃப் வரும். ஆக்சுவலாக நார்மல் இதில் வைக்கலாம். பட் வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் காற்றுல இருந்துச்சுன்னா கூட வீணாக போகிறதுக்கு, அதாவது காற்றுல இருந்து பிசுபிசுப்பு ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து சீக்கிரம் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ யூஸ் பண்ணாலும் ஸ்பூன் நல்லா ட்ரையான ஸ்பூன் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த டிஷ்க்கு போடுறப்பையும் யூஸ் பண்ணுங்கள். அதே போல் ப்ராப்பரான ஏர்டைட் டப்பாவில் போட்டு வைங்க. அதே போல் இது வந்து கார்லிக் பவுடர். ஸோ நான் பண்ண அளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இவ்வளோ தான் வரும். நீங்கள் வந்து நிறையா வேணும்னா நிறையா அமௌண்ட்டாக இதை எடுத்துகிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சிட்டு நீங்கள் வந்து சளிச்சுக்கோங்க. அதில் ஏதாவது நார் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து நல்லா ஏர்டை டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. மறக்காமல் அதில் வாட்டர் இது மாதிரி எதுவும் பற்றாமல் ஸ்பூன் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இதில் வந்து இதை வந்து நீங்கள் சிப்ஸை பொரிச்சிட்டு அதில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சூடோடு இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இன்னும் நிறைய ஐட்டம்ஸ்க்கு நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிடிச்சிருந்ததுன்னா இது பிடிச்சிருந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.